இப்போ விஜய் வந்து பேசிக்கலாக இப்போ சீமான் பெரியாரை பேசுகிற மாதிரி எங்கேயாவது பேசியிருக்காரா? கிடையாது. அவர் இதுவரைக்கும் கான்ட்ரவர்சியாக எதுவுமே பேசுனதில்லை. ஒரு அரசை ஒரு தனி மனிதன் விமர்சிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். இவர் ஒரு அரசியல் தலைவர் விமர்சிக்கிறார், அவ்வளோதான். அந்த அளவு கூட தரந்தாழ்ந்து அவர் விமர்சிக்கலையே தவிர விமர்சிக்கிறார். அதுக்காக வந்து உங்களுக்கு பெரிய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ சீமான் வந்து பெரியாரை ரொம்ப ரொம்ப இழிவாக பேசுகிறாரு. நாளைக்கு பெரியார் ஆதரவாளர்களால் அவருக்கு ஒரு பிரச்சனை வரலாம். ஸோ அந்த மாதிரி உள்ளவருக்கே இவங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, அவரும் கேட்கல, அது வேறு. அப்படிப்பட்ட இடங்களுக்கு தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர நீங்கள் வந்து சும்மா உட்காந்துருக்கிறவருக்கு எதுக்கு இந்த பாதுகாப்புங்கிறது எனக்கு புரியல. இன்னொன்று தொண்டர்கள் வந்து அவங்க தான் எப்போவுமே பாதுகாப்பு. எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியல் தலைவர்களுக்கு தொண்டர்கள் தான் பாதுகாப்பு. வைகோ பேசாத பேச்சு கிடையாது, வைகோவை அப்படியே அரவணைச்சு கூட்டு போனது தொண்டர்கள் தான். கலைஞர் பேசாத பேச்சு கிடையாது, அரவணைச்சு கூட்டு போனது தொண்டர்கள் தான். தொண்டர்கள் தான் பாதுகாப்பாக இருப்பாங்களே தவிர அவன் உயிரை கொடுத்து காப்பாற்றுறதுக்கு தயாரான இருப்பாரே தவிர ஒரு போலீஸ் எதுக்குங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரியல. நான் சொன்ன மாதிரி இவரை கண்காணிப்பதற்கான ஒரு ஏற்பாடாக இருக்குமோங்கிறது தான் என்னுடைய சந்தேகம்.